எல்லாருக்கும் வணக்கம். நேற்று வந்து டாடா பஞ்சில் வந்து ஆட்டோமேட்டிக் ஓட்டி பார்த்தோம். இன்னைக்கு அதே வண்டி நம்மள்கிட்ட மேனுவல் கிடைச்சிருக்கு. இது எதுக்காகனா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கும் மேனுவலுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கறதுக்கு தான். ஏன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸும் வேரியா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டி பார்க்கலான்ட்டு தான் இதை எடுத்துகிட்டு வந்தோம். லைட்டாக அப்படியே இந்த பக்கம் ஒரு ஹைவேஸில் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு சிட்டிக்குள்ளே ஓட்டி பார்ப்போம். இந்த டேஷ்போர்ட்லாம் அப்படியே சிமிலராக தான் இருக்கு. கீழே யாரோ சீட் பெல்ட் இந்த மாதிரி போட்டு விட்டுருக்காங்க. அதே டேஷ்போர்ட் எல்லாமே சேம் தான். ஆனா அந்த இது சன்ரூஃப் எக்ஸ்ட்ரா வருது அந்த டாப்ல. நேத்து ஓடுனது ஆட்டோமேட்டிக், இது மேனுவல். சார் ரெயின்ஸ் இன்ஜின் வைப்பர் இருக்கு சார். ஃபீச்சர்ஸ் ஓகே ஓகே ஓகே. ஆட்டோமேட்டிக்கா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அதே சென்ஸ் பண்ணி வைப்பர் ஆன் ஆயிடும் சார். ப்ளே ஆயிட்டு தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது மட்டும் கிளட்ச் எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல, அதனால ஸ்லோவா ஓட தான் விட முடியுது. ஓ, இதுலயும் அதே மாதிரி ஹாரன்ஸ் தான். ஆமாங்க. மேனுவல் தான் ஆட்டோமேட்டிக் ஓடிட்டு மேனுவல் ஓட்டும் போது மேனுவல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. மேனுவல் வந்து எங்கே யூஸ் ஆகுதுன்னா அந்த சிட்டிக்குள்ள அந்த ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும்ல, அங்கேயும் ஹில் ஸ்டேஷன்லயும் நம்ம நல்லா யூஸ் ஆகும். நீங்க பாலத்துக்கு கீழே தானே சார்? இந்த சைடு போனீங்கன்னா உள்ள போய்க்கலாம் சார். நம்ம கீழே போயிடலாம், சிட்டிக்குள்ள ஓட்டிடலாம். ஓகே, இது க்ளோஸ் பண்ணிக்கலாங்களா சார்? அதை க்ளோஸ் பண்ணிருங்க. என்னாச்சு, வீடியோ கட் பண்ணிட்டியா? இல்ல என் போன்ல ஏதோ நோட்டிஃபிகேஷன். இந்த இதுல போனோம்னா அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் வெளிய வந்துடலாம். ஆமா, கார் போற இடம் விட்டுருக்காங்களா? பஸ்ஸே போயிட்டு இருந்ததுங்க சார், அதனால தான் இந்த கல்ல வச்சிட்டாங்க. பஸ் ஒன்னு ஊர்காரங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆயிருது இல்லீங்களா? பேக் யார்ட் தான் இருக்கு. தெரியும், மாமா வீடு இங்க தானே இருக்கு. பக்காவா இருக்கு கீர் ஷிஃப்டிங்லாம். ஓடிட்டு இருக்கு. சிஎன்ஜி இல்லங்க சார், பெட்ரோல்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. சிஎன்ஜி இல்ல, எம்டில இருக்கு, பெட்ரோல் இருக்கு. ஓ, ரெண்டுலயுமே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். சிஎன்ஜிலயும் போலாம். இப்போ வெறும் பெட்ரோல் மட்டும் எடுத்தோம்னா அது ஒரு காஸ்ட். ஆனா சிஎன்ஜியோட எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் காஸ்ட் அதிகமா இருக்கும். ஆமா, சிஎன்ஜி இதே மாடல் வந்து பாத்தீங்கன்னா 1167 இந்த மாடல். இது டெலிவரி இப்ப கொடுக்க போறோம், ஒயிட் இதே கலர். ஆனா பரவாயில்ல, அதுக்கு இதுக்கும் இதுல ஃபியூச்சர்ஸ் நிறைய இருக்கு இதுல. அதான் சார், நீங்க சிஎன்ஜி இல்லாம பெட்ரோல் எடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களாங்க சார், அந்த 995 அந்த மாதிரி ரேட் வந்துருங்க. நம்ம சிஎன்ஜி போகும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1.5 lakhs இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி வரும். ஆனா சிஎன்ஜிங்கிற ஆப்ஷன் நமக்கு வந்துருது. ரோடு தானே ஃபோக்கஸ்ல இருக்கு. ஓகே, டச் பண்ணிக்கோ ரோட. ரொம்ப க்ளோஸ் பண்ணாலும் இந்த இடம் எதுவுமே தெரியாது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எடுத்துக்க, அப்பதான் இந்த இடமும் தெரியும். உங்க யூசேஜ் அனலைஸ் பண்ண வரைக்கும் உங்களுக்கு பெட்ரோலே போதும் சார், நல்லா இருக்கும். சிஎன்ஜி வந்து சுத்தமாவே இல்லை, அதனால தான் பிளிங்க் ஆகிட்டு இருக்கேன். சிஎன்ஜி வண்டியில ஃபில் பண்ண மாட்டாங்க சார். ஷோரூமுக்கு வரும்போது வண்டி ஸ்டாக்ல வர அளவு தான். ஹைபிரிட் தான், இதுவும் போட்டுக்கலாம் அதுவும் போட்டுக்கலாம். அப்புறம் அப்ப பூட் ஸ்பேஸ்ல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க சிஎன்ஜியோட எடுக்கும்போது 210 வருங்க சார் பூட் ஸ்பேஸ். ட்வின் சிலிண்டர் டெக்னாலஜி, அதனால உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் இருக்கும். இதே நம்ம வெறும் பெட்ரோல் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்தா 360 வந்துருங்க சார். 366 வரும் பூட் ஸ்பேஸ். சிஎன்ஜி இல்லாம நம்ம வெறும் பெட்ரோல் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்குதுன்னா. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கு சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு. வந்து ஒரு புதுக்காரனை ஓட்டுற ஒரு இதே இல்ல, நார்மலா எப்பயும் போல ஓட்டுற மாதிரி நல்லா ஸ்மூத்தா இருக்கு.
நல்லா இருக்கு. ஆட்டோமேட்டிக் கம்பேர் பண்ணும்போது மேனுவல் சூப்பரா இருக்கு. கூடயே தான் வந்து இருக்காங்க. கேட் பாஸ்லாம் நீ இல்ல ரவி, நான் எனக்கு போட்ட கேட் பாஸ் போட்டது இருக்கட்டும். நீ உனக்கு ஒரு கேட் பாஸ் நீ போட்டுக்க. நல்லா இருக்கு இங்க ஓட்டுறதுக்கு. மேனுவல் தான் ரவி ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கு ரவி. ஆட்டோமேட்டிக் கம்பேர் பண்ணும்போது மேனுவல் தான் இருக்கு. ஓகே. இது வந்து புதுசா அந்த குழந்தைங்க ஓட்டிட்டு இருப்பாங்க அப்புறம் அவங்களுக்கு தான் அந்த ஆட்டோமேட்டிக்லாம். ஓரமே போக மாட்டேங்கிறாங்களா? அது கேக்குமா கேட்காதா, மிரரை பாப்பாங்களா மாட்டாங்களான்னே தெரிய மாட்டாங்க. எனக்கு எங்க அது ஆட்டோமேட்டிக் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுனா, சிக்னல் ரொம்ப நேரம் நிப்போம் பாத்தீங்களா, அந்த பெங்களூர் சைட் எல்லாம் போனா அங்க நினைப்பேன் ஆட்டோமேட்டிக் இருந்தா கால்வெளி இல்லாம இருக்கும் அப்படின்ட்டு. உண்மைதான். மற்றபடி நம்ம லாங் போறதுக்கும் நம்ம லோக்கல்ல இங்க ஓட்டுறதுக்கும் மேனுவல் போதும் சார், அருமையா இருக்கும். மேனுவல் தான். ஆட்டோமேட்டிக் மேனுவல் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக் வந்து இன்னும் கொஞ்சம் சார்ஜ் அதிகமாகும் அப்படிங்களா இல்லை கம்மி? ஆமா, அமௌண்ட் ஆமா, அதிகம். ஆட்டோமேட்டிக்னா விலை அதிகம்ண்ணே. ஏஎம்டி அவன் எந்த பக்கம் இருந்து வந்து வரானே தெரிய மாட்டேங்கிறா. அப்படியே போறான்டா. லெஃப்ட் அதுதான் போறான் பாரு. பரவாயில்ல, அது நல்ல யாரு எங்க இருந்து வரானே தெரிய மாட்டேங்குது. ரெகுலரா இவர் இருக்கிறனால இவருக்கு தெரியுது, நமக்கு தெரியல. நம்ம நாராயணன் எப்படி கெஸ் பண்ணலாம், அப்படியே ஸ்ட்ரைட்டா அவனை விட்டுருந்தோம்னா போயிருப்போம் நம்ம. ஆமா, அதான் பாருங்களேன். அதுல சரியா நம்ம புதுசா வரவனா போனா மாட்டிக்கணும் தான். என்னாச்சு? ஒண்ணும் விழுந்த மாதிரி இருந்தது. அதான் ஃபோன் தான். நீங்க போட்ட பிரேக்ல நான் கேமரால மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். உன் ஃபோன் விழுந்துருச்சா கீழே? ஆமா. சரி, வேற ஃபோன் வாங்கிக்கலாம் சார். அப்படியே வண்டி மேல ஏத்தி அந்த போர்ட் நிக்குது இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துல அப்படியே. ஓகே ஓகே. ஏத்துற பார்க்கலாம் எப்படி ஃப்ளோப் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். இவன் எங்கடா இங்க வந்துட்டு இருக்கான்? ஓகே, ஸ்மூத்தா தான் போகுது. ஸ்மூத்தா இது நமக்கு ஆட்டோமேட்டிக்கோட மேனுவல் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று ஓட்டின ஆட்டோமேட்டிக்கும் மேனுவலுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கு தான் நான் அந்த மேனுவல் காரை ஓட்டணும்னு ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருந்தேன். அது கம்ப்ளீட்டாக ஓட்டி பார்த்தாச்சு. நம்மளோட இந்த ஹைவேஸ்க்கும் சரி சிட்டிக்கும் சரி மேனுவல் தான் பக்கா சூட்டபுளாக இருக்கும். அது நம்ம மேனுவலே ஓட்டி பழகினால இந்த கார் தான் நம்மளுக்கு நல்ல ஒரு சூட்டபுளான ஒரு கார். 294 தான்டா. நீ அதுக்கு 90. அதெல்லாம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட் இருக்கு. நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பார்க்க வந்த நேரமா தெரியல, நம்ம ஆசைப்பட்ட கலர்லேயே இன்னைக்கு ஒரு 2 வண்டி டெலிவரி, இதே மாதிரி இன்னொரு வண்டி டெலிவரியில இருந்தது, அது கிளம்பிடுச்சு. இது வந்து டாடா பஞ்ச் இவி வெஹிக்கிள். நமக்கு சம்மந்தமே கிடையாது, ஒன்லி மேனுவல் தான். அந்த காரோட லுக்கை பாருங்களேன். சரி, ஓகே, சாப்பிட்டுக்கிறேன். இந்த பேக்ல அந்த காருக்கு பெடக்ஸ் அந்த பேக் சைடு மட்டும் தான் கம்மியா இருக்க தவிர மற்றபடி இது ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி பார்த்தீங்கன்னா நெக்ஸான் மாதிரியே தான் இருக்கும் அப்படியே. அதனாலதான் இது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு சூஸ் பண்ணது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம அடுத்து நம்ம கார் எடுக்கிற மாதிரி இருந்தால் டெலிவரியில் பார்க்கலாம். பை ஃப்ரம் MJ96.